இன்றைக்கு பொது காலத்தின் 14ஆம் வாரம், ஜூலை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகள். மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 9 இறை வார்த்தைகள் 18 26. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேல் உடையும் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்தில் இருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவனை பார்த்து நகைத்தார். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். குறையாத அன்பு கடல் மேல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே, அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே, அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். ஆ ஆ ஆ என்னை எண்ணாத என்னை வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே, அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. இன்றைக்கு நம் தேவன் தரும் ஜீவநீர் ஊற்றான வார்த்தைகளை கேட்போம். என்னன்னு சொன்னீங்கன்னா, இறைவன் அந்த மகளை இறக்கவில்லை, உறங்குகின்றாள் என்று சொன்னார். என்னடா இறங்கி தார தப்பட்ட ஊதி அவங்க பேச்சு போயிடுச்சு, இப்ப போய் அவர் இறக்கல உறங்குதுன்னு சொல்றாருன்னு எனக்கு கிண்டலும் கேள்வி பண்ணாரு. அது மாதிரிதான் நாம் சில தேவனுக்காக காரியங்களை செய்யும் பொழுது நம்மளை பைத்தியக்காரங்க சொல்லுவாங்க, சும்மா வாழ தெரியாதவன் திருமாடி, என்னமோ என்னமோ போறான் வாரான் ஜபத்தை சொல்றான் என்று நம்மளை ஏளனம் செய்வார்கள். நாம் எப்படிப்பட்ட புதையலை நாம் கண்டுபிடித்து அந்த புதையலுக்காக நாம் எல்லாவற்றையும் இழந்து அந்த புதையலை நம்ம பிடிக்கணும், காப்பாற்றணும்னு புதையலாகிய தேவனை நம்ம பற்றி கொண்டு இருக்கிறோங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால அவங்க நம்மளை என்ன செய்வாங்க, சும்மா உட்கார பையன் தேவனுக்காக ஒழிவு செய்வது உட்கார. ஆக அப்படிப்பட்ட நிலை ஏசப்பாவுக்கு கூட வந்துச்சு. அவர் இந்த இவர் சொன்னாரு, யார் சொன்னாரு, தொழுகை கூட தலைவர் சொன்னாரு,
ஐயா, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆனாலும் நீங்க அவள் மீது உங்க கைய வச்சீங்கன்னா என் புள்ள உயிர் பெற்றணும்னு சொன்னார். அதே மாதிரிதான் ஏசப்பாவுடைய ஆடையை தொட்டால் 12 ஆண்டு காலமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் எனக்கு குணம் கிடைக்கும் சொன்னாங்க. இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருந்தா அந்த விசுவாசம் நம்ம நிறைய நமக்கு வேண்டிய சலுகைகள்லாம் ஏசப்பா கிட்ட கிடைக்குமோ கிடைக்காதோ ஒரு பக்கம் சொல்லுவாங்க, வரும் ஆனா வராது. அந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம், அப்படியே ஆண்டவர்கள் நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளாக கேட்போம். ஆனா அந்த அம்மா 12 ஆண்டுகள் பாருங்க, 1 வருஷம் இல்ல 2 வருஷம் 12 ஆண்டுகள் அவளுக்கு அப்படியே பெரும்போக்கு போயிட்டு இருந்ததுன்னா அந்த ஸ்திரீ என்ன பாடுபட்டாங்க. ஆக அப்படிப்பட்ட பாடுகள் பட்ட அந்த பெண் ஆடையை தொட்டால் குணமடைந்தார். அந்த தொழுகை கூட தலைவர் என்ன சொல்றான், என் பிள்ளை இறந்துருச்சு, ஆனா உங்க கையை வச்சீங்கன்னா எவ்வளவு உயிர் பெற்றோம். பாருங்க எவ்வளவு ஆழ்ந்த விசுவாசம். உயிரும் உத்தானமான தேவன் நம்மோடு இருக்காருப்பா. அவர் தான்ப்பா நம்ம அப்பா. நம்ம புரிஞ்சுக்கிறது, நம்ம அவரை பற்றி சிந்திக்கிறது இல்லை. இறை வார்த்தையை படித்தால்தான் அவருடைய சிந்தனை நமக்கு வரும். ஆக பைபிள் எடுத்து படிக்கணும். இன்றைய தினம் என்னுடைய பங்கு தந்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பாப்பானவர் இப்போ உள்ள போக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 விதத்துல நீங்க ஜபம் செய்ய பழகி கொள்ள வேண்டும். எந்தெந்த விதம் அப்படின்னு சொன்னா 3 நேரம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாலை 3 மணிக்கு எழுந்து ஆண்டவரை ஸ்துதித்து தோத்திரம் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, உங்களுக்கு எல்லாம் நடைபெறும், கேட்டவை கிடைக்கும், குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், தலைமுறையாக உங்க குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்க என்ன விரும்புறீங்க, உங்களுடைய மனதின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அந்த அதிகால நடுவுல 3 மணி என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் இறை பிரசன்னத்தோடு, தேவ ஆசீர்வாதத்தோடு, இரக்கத்தோடு என்ன கொடுக்கணும் நம்ம பிள்ளைக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழல்ல தேவன் ஜபத்தை கேட்கிறார். உனக்கு என்ன பாட முடியுமோ பாடு, நீ பாடுறதுதான் பாட்டு. 7 கட்டை 8 கட்டையில பாடணுங்கிற அவசியம் இல்லை. குரலை வைத்து கொண்டு நீ எப்படி வேணாலும் பாடலாம், அப்பா கேட்பாரு. ஆக சந்தோஷமா கேட்பாரு. அதனால நல்லா ஸ்துதி எடு, பாட்டு பாடுங்க, நல்லா ஜபம் சொல்லுங்க. அதிகாலை 3 மணி நம்ம தூக்கிட்டோம்னா கூட நம்ம என்ன பண்ணுவார், ஆண்டவர் திரும்ப தட்டி எழுப்புவார். அதே மாதிரி 6 மணி, இன்றைய காலம்பரை 6 மணி ஜபம் பண்ணுங்க. அப்பொழுது இரக்கத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு ஆண்டவர் உங்களுக்கு நீங்க நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக ஆண்டவர் உங்களுக்கு. ஆக அதிகாலை 3 மணி, அப்புறம் 6 மணி, அப்புறம் மதியம் 3 மணி. ஏன் மதியம் 3 மணி சொல்லுங்க பார்ப்போம். ஏசப்பா உயிர் விட்டார். மதியம் 3 மணிக்கு தான் அவர் உயிர் விட்டார். ஆகவே அந்த 3 மணி நேரத்துல நீங்க ஏசப்பா கிட்ட உங்களுடைய குடும்பத்தை ஒப்படைச்சு, இயேசுவின் இருதயமே கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவையே செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத நன்றி நினைத்து நினைத்து நன்றி எழுத பட்சத்தோடு திருப்பாதத்தை சாஸ்திராகம் கொண்டிருக்கிறோம். என் நேசமுள்ள சேசுவே எங்கள் குடும்பங்களை சகலையும் கொடுக்கிறோம், தேவர்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று அந்த ஜபத்தை நீங்க பக்தியா சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் நீங்க நல்லா ஸ்தோத்திர பலி எடுக்கலாம், ஜபமால சொல்லலாம். அப்புறம் 3 மணிக்கு அந்த திரு இருதய ஜபமாலை சொல்லலாம். விதமாக சொல்லி தேவனை நீங்க மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தீர்கள் என்றால் தேவன் நிச்சயமாக உங்களையும் மகிமைப்படுத்துவார். அதனாலதான் சொல்றாங்க, ஒவ்வொரு காரியங்களும் அதனதன் காலத்தில் அதனதனையே நேர்த்தியாக செய்யக்கூடிய தேவன் நம் தேவன் ஏன்பா பயப்படுறீங்க. அதனால நீங்க ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கணுமா, அதனால நீங்க என்ன செய்யும், ஏசாயா 54 13வது வார்த்தை என்ன வார்த்தை, உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். எப்போ ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டு இந்த 12 ஆண்டு காலமாய் நோயுற்ற அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆடையை தொட்டால் நான் குணம் வருவேன் நினைச்சு வந்த பார்த்தீங்களா,
அந்த நம்பிக்கை உள்ள மகளாக நீங்க மாறும் பொழுது, அதே மாதிரி அந்த தொழுகை கூட தலைவர் தன்னுடைய குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னாலும் மறுபடியும் என்ன செய்யறாங்க, நீங்க தொட்டால் அந்த குழந்தை உயிர் பெற்றோம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நம்பிக்கைகள் ஆண்டவர் மீது இருக்கும்.